ஒருத்தனுக்கு தெரியும், தனக்கு எந்த அளவுக்கு தெரியும்னு அவனுக்கு தெரியும்னா, தனக்கு எந்த அளவுக்கு தெரியாதுன்னு அவனுக்கு தெரியும்னு அர்த்தம். அதோட மறைபொருள் அது. கலைஞரோட சிறப்பம்சம் அது. தனக்கு எது தெரியாதுன்னு அவருக்கு தெரியும். அதனால தான் அவரால் வந்து அவ்வளோ தோல்விகள்லேருந்து மீண்டு வர முடிஞ்சுது. திமுக மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இன்ஸ்டிடியூஷனை, ஒரு ஆலமரத்தை கட்டமைக்க முடிஞ்சுது, உருவாக்க முடிஞ்சுது. இன்றைக்கி அது ஆலமரமாக நிமிர்ந்து நிற்குது, அது வேற. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு அவங்க எனக்கு வந்து ஓப்பனாக சொல்கிறேன், நான் யாரும் ஒரு கட்சியில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை பற்றி எனக்கு ஒன்றும் பெரிய அளவில் தனிப்பட்ட கவலை வந்ததில்லை. பட் ஒரு சின்ன அளவில் ஒரு செங்கோட்டையனோட வெளியேற்றம் ஒரு கவலையை கொடுக்குது. அவங்க அதிமுக நண்பர்களுக்காக நான் இதை சொல்கிறேன். கொஞ்சம் அரவணைச்சிருக்கணுமோ அப்படின்னு வருது. அவரை வெளியில் விட்டுருக்கக்கூடாது. எடப்பாடி செய்த பிழைகளில் நம்பர் 1 பிழையாக நான் பார்க்குறேன். ஓபிஎஸ் வெளியில் போனப்போ கூட எனக்கு அவ்வளோ வருத்தம் வரல. இட்ஸ் ஃபேஸ் ஆஃப் த ஏடிஎம்கே, ஒரு விஸ்வாசி. அதாவதுங்க, கட்சி வந்து பலவீனமாக இருக்கும்போது உன்னை எதிர்க்கிறவன், உன்னை முதுகில் குத்துறவன், நேரம் பார்த்து குழி தோன்றவன் எல்லாரையும் நீ அரவணைச்சு தான் போகணும். சரியான உதாரணம் நான் சொல்கிறேன், சசி தரூர். என்ன இம்சை கொடுக்குறாங்க அந்த ஆள். எதை சொன்னால் காங்கிரஸுக்கும் சோனியா காந்திக்கும் ராகுலுக்கும் உண்மையான காங்கிரஸ்காரனுக்கு கோவம் வருமோ, அத்வானியை புகழ்ந்து பேசுகிற மனுஷனை அடுத்த நிமிஷம் வந்து தூக்கி கடாசிருப்பாங்க. கடந்த காலமாக இருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் எதிர்க்கிறாரு. நீ வந்து இவ்வளோ பண்ணிவிட்டு இன்றைக்கி அத்வானியை புகழ்ந்து பேசுகிற உன் யோகியதை என்னன்னு அதுலேருந்தே தெரியுது. ஆனால் காங்கிரஸ் கட்சியை தூக்கி வெளியில் போடலையே. அப்போ அதை பார்த்து எடப்பாடி கற்றுட்டு இருந்துருக்கணும். நான் என்ன சொல்கிறேன், உங்களை எதிர்க்கிறான்றீங்க, எதிர்க்கிறவனுக்கு ஒரு ஸ்பேஸை கொடுக்கணும். நோ ஸ்பேஸ் இல்லை. நீங்கள் ஒரு கடத்தில் வரைக்கும் எல்லாரையும் ஒன்றிணைக்கணும், அதுதான் என் பணின்னு சொல்லி வெளியில் வரீங்க. அப்புறம் அதுக்காக வேலையில் ஈடுபடுறீங்க, அப்புறம் அதுக்காக ஆட்களை பார்த்தீங்க. உங்களால் ஓபிஎஸ் சசிகளை ஒருங்கிணைக்க முடியலன்னும் போது நீங்கள் ஒரு பொலிட்டிக்கல் வாய்ப்பு எடுக்கிறீங்க. அப்போ உங்களாலேயே உங்களுடைய நோக்கத்தில் செயல்பட்டு வெற்றி பெற முடியலன்னும் போது எடப்பாடியில் என்ன பண்ண முடியும்? அவர் கட்சியை நம்ம பார்த்துக்கணுன்றதை நினைப்பார். அவர் இல்லை, இது வெறுமனே செங்கோட்டையை வந்து ஒருங்கிணைக்கணும்னு சொன்னதோடு அதோட ஆரம்பிக்காதீங்க. அதுக்கு முன்னாலேருந்து வர பிரச்சனை. ஓபிஎஸ்ஸை வெளியில் அனுப்புனதும் தப்பு. நீங்கள் அரவணைச்சிருந்துருக்கணும். உள்ள ஒரு மாதிரி ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு என்ஷூர் பண்ணியிருக்கணும். நீங்கள் ஒன்றும் முதல்ல ஜெயலலிதா இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். அந்த அம்மா எல்லாரும் ஏன் ஜெயலலிதாவா இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஜெயலலிதா எடப்பாடி. கரெக்ட், நல்ல பாயிண்ட்டு. ஜெயலலிதா எம்ஜிஆர்ன்றது தனிப்பட்ட குறியீடு இல்லை, கட்சியை அவங்களால நடத்த முடிஞ்சதில்லை. அவங்களால வந்து ஒன்றிணைஞ்சு அதிமுக உருவாக்க முடிஞ்சதில்லை. கலைஞர் வந்து தனக்கு எதிர்க்கிறவனுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுப்பாரு திமுகக்குள்ளே. அதிமுகவில் அது கிடையாது. எதிர்த்தனி வெளியில் தான் போகணும். பட் ஒரு சின்ன ஸ்பேஸை நீங்கள் என்ஷூர் பண்ணியிருந்துருக்கலாம் அவங்களுக்கு. நல்லா தானே நான் கேட்குறேன். பவரில் இருக்கும்போது இந்த சிக்கல் வரல. 4 வருஷம் நீங்கள் அதிகாரத்தில் இருக்கும்போது இந்த பிரச்சனை அதிமுக வரல. கேளு. அப்போ இப்போ ஏன் வருது? அப்போ உன்னால் என்ன ஸ்ட்ராட்டஜியை வச்சு ஹேண்டில் பண்ண முடிஞ்சோம், அது ஏன் நீ இப்போ பண்ணக்கூடாது?